வெல்கம் டு நாவகடாடி. நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தீவுத்திடலுக்கு வந்திருக்கோம். தீவுத்திடல்ல பட்டாசு அந்த இதெல்லாம் ஷோரூம்லாம் வச்சிருக்காங்க. நம்ம ஒவ்வொரு கடையா போய் பார்த்துட்டு பட்டாசுலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். வாங்க உள்ள போலாம். இவ்வளவு தூரம் டிராவல் ஆகிட்டோம். நிறைய பட்டாசு இருக்கு. நம்ம எந்த கடைக்குள்ள போகணும்னு தெரியல. எல்லா கடைக்கு முன்னாடி ஒவ்வொரு ஆள் வந்து நின்றுட்டு இருக்காங்க. எல்லாரும் உள்ள இழுக்க ட்ரை பண்றாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எல்லா கடையும் ஒரு ரவுண்ட்ஸ் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் எந்த கடைக்குள்ள போகலான்றது முடிவு பண்ணலாம். இந்த கடையில தான் கொஞ்சம் கூட்டம் அதிகமா இருக்கு. பட் ஏன்னு தெரியல. நம்ம உள்ள போய் ஒவ்வொன்றா கேட்கலாம் என்னன்னு. போன கடை வந்து சரவணா கிராக்கர்ஸ். ஆனால் எல்லாமே வந்து கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி தான் இருக்குது விலை. ஏன்னா இப்போ தான் நம்ம முறையாக பட்டாசு வாங்குறோம். ஒரு புஷ்பானும் 15 ரூபாயாங்க, ஒரு பாக்ஸ் 150 ரூபாயும். இப்போ எங்கள் டீம் டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருக்கு. எல்லா கடையும் ஒரு சுற்றி பார்த்துட்டு அவங்ககிட்ட லிஸ்ட்லாம் வாங்கிட்டோம். இப்போ ஒரு செலக்டட் பட்டாசு, புஷ்பானம், ராக்கெட்டு, அப்புறம் கம்பி மத்தாப்பு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன பட்டாசுலாம் வாங்கலான்னு இருக்கோம். ஒரு கிஃப்ட் பாக்ஸ் பார்க்கலான்னு இருக்கோம். நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா வாங்கிக்கலாம். நிறைய பட்டாசுலாம் வாங்க போகிறதில்ல, சும்மா சந்தோஷத்துக்காக வாங்கலான்னு வந்திருக்கோம். வாங்க என்ன வாங்குறோன்னு பார்க்கலாம். ஷாட்டு, 30 ஷாட்டு, 25 ஷாட்டு, 50 ஷாட்டு, சிங்கிள் பீஸ் வந்து அந்த மாதிரி இருக்கும். மூணு பீஸ், 5 பீஸ் இருக்குங்க. 430 ரூபா இருக்கும். அதில் 5 பீஸ் இருக்கும். இதுலேயே அவ்வளோ பெருசு வரும்னா நல்லா இருக்கும். எவ்வளவு
பேரை பொறுத்து நாங்கள் போடுவோம். 10% போடுவோம். 10% டிஸ்கவுண்ட் பண்ணுவீங்க. கடை டைமிங் எப்போனாலும் நைட்டு 2 மணி தட்டாக்கணும் நாங்கள் இருக்கோம். இல்லை காலையிலேருந்து இருக்கா இல்லை ஈவினிங்லேருந்து தான் கடை? காலைல 6 மணி நான் ஓப்பன் பண்ணிடுவோம். நைட்டு 12 மணி ஆயிருந்தோம். 6லேருந்து 12 மணி வரைக்கும் இருக்கு. இனிமேல் ஸ்டாக் வருமா இல்லை இப்போ இருக்கிறதானா? இந்த கிட்ஸ்லாம் குழந்தைங்கலாம் யூஸ் பண்ணுற மாதிரி பட்டாசு எல்லாமே இருக்கும். ஏன்னா இப்போ இங்கே இருக்கிறது எல்லாமே வெடி நேற்று தான் ஆரம்பிச்சிருக்கீங்க. சரி, ஓகே. இந்த 6ஆம் தேதிக்கு மேலே தான் இங்கே பர்மிஷனே இருக்காங்க. அப்படிங்கிறனால அந்த 8 நாளுக்குள்ளே தான் இங்கே கடை வியாபாரமே நடத்துவாங்க. அதனால் இங்கே லோடு வந்து நேற்று தான் இந்த சர்வே நேற்று தான் வந்துருக்கு. இன்னைக்கு நைட்டு தான் சர்வே ஆகுது. உங்கள் கடை நம்பர் கொடுக்கலாம் இல்லையா? ஏன்னா யாராவது கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு கிட்ட கேட்டாங்கன்னா. கடை நம்பர் 11. கடை நம்பர் 11. ஃபோன் நம்பர், கான்டாக்ட் நம்பர், கார்டு உண்டா? நம்ம பார்த்த கிஃப்ட் பாக்ஸ் வந்து இதுதான். இது வந்து 600 சொல்லியிருக்காங்க. இது வந்து 35 ஐட்டம்ஸ் இருக்குது. இது வந்து 700 சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு 40 ஐட்டம்ஸ் இருக்குது. இந்த 40 ஐட்டம்ஸும் நம்ம பார்த்தோம். ஆனால் இது நம்ம பிக் பண்ணல. பாக்ஸ் இது வந்து 900 சொன்னாங்க. 800 வாங்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஐபேக்கோ போகலான்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ கேமரா எடுத்துட்டு இருக்கோம் வந்து முழிக்கிறாங்க நம்ம போகிறோமா இல்லையான்ட்டு. போகிறோமா? போலையா? போகிறோம். போல இல்ல போறோம். ஆமா போறோம். ஆமா எல்லாமே வாங்கினோமே. பட்டாசு கொடுக்கறதுக்கு ஊதுவத்தி வேண்டாமா? நீ தான் போய் கேட்கணும். நான் கேட்க மாட்டேன். நான் வந்து உட்காந்துருக்கேன். கேட்டு வாங்கிட்டு வாங்க. என் பேரை சொல்லுங்க. தரமாட்டாங்க. காசு கொடுத்து வாங்கிட்டு முறையாக வாழ்க்கையில் வந்து பட்டாசு காசு கொடுத்து வாங்கிடுவோம். ஏன்னா எப்பயுமே அப்பா வந்து கம்பெனிலேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த வருஷம் இல்லை. 2 மூட்டையா பண்டு போட்டுலாம் எடுத்து வர மாட்டாங்க. அவங்க ஆஃபீஸ்லேயே வந்து கொடுப்பாங்க. அந்த சைடுல ரெக்கார்ட் பண்ண மாட்டேன். ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். நானே எப்பயாவது தான் பேசுறேன். இந்த ரெக்கார்டே பண்ண மாட்டேன். ஏன் இப்படி பண்றான்னு தெரியல. எங்க போற அப்படியா? முறையா பட்டாசு வந்து நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த எக்ஸைட்மெண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நம்மளோட காசு கொஞ்சம் தெரியாதுன்னு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இப்பதான் புரியுது ஏன் பட்டாசு எல்லார் வீட்லயும் ரொம்ப கம்மியாக வாங்குறாங்கன்னு. ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. நம்மளுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஒரு புஷ்பானை வெடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. படாரம் 15 ரூபா ஓட்டு. புஷ்பானத்தை கையில வெடிச்சிட்டா அது வந்து எங்க ஒரு ஆள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க சின்ன வயசுலயே. அதனாலதான் இன்னொரு வரைக்கும் பட்டாசு வெடிக்கல. அது நம்ம தனியா இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அது வந்து ஒரு பெரிய கதை. அது தெரியாம அவங்களுக்கு இப்போ வீடியோ எடுத்துட்டு இருக்காங்களே. அவங்க வந்து கையில புஷ்பானை வைக்கிறேன்னு ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. அது வேற எக்ஸ்பெரிமெண்ட் ஆயிடுச்சு. கையில லைட்டா பூரி வந்துருச்சு. நம்ம அந்த மாதிரிலாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண மாட்டோம். பானிபூரி மாதிரி ஆயிடுச்சு கை. கொஞ்சம் கை வலிக்குது. அது யாராவது கொஞ்சம் வாங்கினா நல்லா இருக்கும். இப்போ நம்ம அந்த லாஸ்ட்ல இருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் கடை லைனா இருக்கு. எல்லா கடையுமே கூட்டமா தான் இருக்கு. நியூஸ் 7 எங்க அவர்கிட்டே சொல்லியா? நியூஸ் 7ல இருந்து வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்டயே போய் நியூஸ் 7 சொல்றா. எல்லா யூடியூபர்ஸ்மே இங்க தான் இருக்கிறாங்க. இப்போதைக்கு பார்த்தா இங்க பாருங்க, இங்க ஒரு ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. புதிய தலைமுறை அது. அவங்களே நம்ம ஷூட்டிங் எடுக்கிறோம். சோடியா போறாங்களாமா? சோடியா அப்படியே திரும்ப கூட நீங்களும் சோடியா தான் இருக்கீங்க. சாதாரணமா பேசினாலே நம்மளுக்கு கேட்காது. முகமூடி போட்டு பேசினாலும் சுத்தமா கேட்காது. அதனால அத்தாங்கையில ஒரு மைக்கு தான் நாங்க கொடுக்கணும். யார்கிட்டயாவது புரிஞ்சு. முறையா லாக்டவுனுக்கு அப்புறம் ஒரு கூட்டத்தை பார்க்க முடியுது. அதாவது எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்குது. இதுதான் லாக்டவுன்ல ஒரு மிகப்பெரிய சிஸ்டம் நினைக்கிறேன். இது ஒரு பெரிய மாற்றமாக இருந்தோம். இது டோட்டலாக இந்த கொரோனாவை போட்டு எல்லாரும் சந்தோஷமா மறுபடியும் வெளியே வரணும். இந்த தீபாவளி வந்து அது ஒரு குடும்பமாக இருக்குமா அப்படின்றத நம்ம ஒரு வந்து பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம கிளம்புறோம். டாடா, பாய் பாய்.